ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 17. ராமன் தசரதனது மாளிகையினுள் புகுதலை கூறுதல். தேரின் மீதேறி தந்தையிடம் செல்கின்ற ராமபிரானை வீதிகளில் நின்றும் மாட மாளிகைகளில் நின்றும் கண்டும் புகழ்ந்தும் வர்ணித்தும் போந்த ஜனங்களுக்கு சிறிதும் திருப்தி உண்டாகவே இல்லை. ராமன் நாற்சந்தி வீதிகளிலும் தேவாலயங்களிலும் பௌத்த ஆலய விருஷங்களிலும் சபை முதலியவற்றிலும் பிரதட்சணமாக சென்று அவற்றை கடந்து தந்தை தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனன். தேரில் நின்றும் இறங்கி கட்டுக்களை கடந்து தசரதன் இருக்கும் இடம் நோக்கி சென்ற ராமன் ஆனந்தமாக திரும்ப வருவதை எதிர்பார்த்து கொண்டு சகல ஜனங்களும் வாசற்கட்டில் நின்று கொண்டிருந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 18. தந்தை அன்பாக விசாரியாமல் இருப்பது கண்டு ராமன் வருந்தி நிற்க கைகேயி காட்டுக்கு போவென்று விடை கொடுத்தன். உள்ளே வந்து சேர்ந்த ராமன் தந்தையையும் தாயான கைகேயையும் தொழுதனன். அப்போது தசரதன் ராமா என்று ஒரு விழி விழித்து உடனே கண்ணீர் ததும்பி பெருக பெற்று ராமனை பார்க்கவாவது பேசவாவது வல்லமையற்றவனாயினன். அப்போது தசரதன் இருந்த இருப்பு ராமனது மனத்தில் அபூர்வமான வருத்தத்தையும் அச்சத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்கியது. ராமனது மனதில் ஒன்றுமே தோன்றவில்லை. இதுவரையில் ஒரு நாளும் தந்தை இன்னனும் இருந்ததில்லையே, திடீரென்று இதுவென்னோ என்று மிக கலங்கிய ராமன் கைகேயே வணங்கி, தாயே, என்ன காரணத்தினால் தந்தை இத்தகைய பரிதாபமான நிலைமையில் இருக்கின்றார்? நான் ஏதேனும் பிழை செய்ததுண்டோ? பரதனுக்காவது சத்ருகனனுக்காவது ஆரோக்கிய குறைவான செய்தி ஏதேனும் கிடைத்திருக்கின்றதோ? அல்லது இவ்விடத்தில் யாருக்காவது க்ஷேமக்குறை நேர்ந்துள்ளதோ? அல்லது மனத்துக்கினிய மனைவியாகிய நீ ஏதேனும் கடுமையாக பேசினதுண்டோ? நம் தந்தைக்கு இதுவரையில் ஒரு நாளும் உண்டாகாத இத்தகைய விகாரம் இப்போது எதனால் உண்டாயிற்றோ? இதை எனக்கு உள்ளபடி உரைக்க வேணும் என்றனன். அது கேட்ட கைகேயி வெட்கமும் கூச்சமும் சிறிதும் இல்லாமல், ராமா, நீ கேட்டபடி ஒருவருக்கும் ஒரு விதமான விபத்தும் இல்லை. மன்னவருக்கு இப்போது ஒரு வகையான மனக்கருத்து உண்டு. நீ என்ன நினைப்பாவையோ என்று கலங்கி அதை வெளியிட்டு கூற மாட்டாதிருக்கின்றார் போலும். இவர் எந்த காரியத்தை செய்வதாக எனக்கு பிரதிஜை செய்திருக்கின்றாரோ அதை ராமா நீ அவசியம் செய்து முடித்தல் வேண்டும். சத்தியத்தையே விரதமாக கொண்ட இம்மன்னவர் ஒரு சமயத்திலே எனக்கு வரங்களை கொடுத்துவிட்டு இப்பொழுது அடா வழக்காடுகின்றார். சத்தியம் தவறு நினைக்கின்றார். அண்ணனும் தவறாதபடிக்கு நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே நடந்து கொள்வதாக நீ வாக்கு அளித்தால் செய்தியை நானே சொல்லிவிடுகிறேன் என்றாள். அது கேட்ட ராமன், தாயே, என் மீது இவ்வளவு சந்தேகம் உண்டானது என்னோ? தீயில் குதிக்க கட்டளையிட்டாலும், விஷத்தை பருக நியமித்தாலும், கடலில் விழச் சொன்னாலும், மற்ற எந்த விதமாக கட்டளையிட்டாலும் உடனே செய்ய என்ன தடை? ஒரு காலம் வாக்கு தவறேன். தாயே, அரசர் விரும்பியது யாதோ அதை சொல்ல வேண்டும். தவறாது செய்து தலை கட்டுவேன் என்றனன். உடனே கைகேயி தசரதரிடம் முன்பு தான் வரம் பெற்றிருந்த வரலாற்றினை எடுத்துரைத்து, ராமா, முன்பு நான் பெற்றிருந்த அந்த 2 வரங்களுக்கு பலனாக இப்போது பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற வேண்டுமென்றும் நீ தண்டகாரண்யம் நோக்கி செல்ல வேண்டுமென்றும் மன்னவரை வேண்டிக் கொண்டேன். இன்னமும் நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது? இந்த கட்டளையை அவர் தம் வாயினால் வெளியிட மாட்டாது தயங்கி கிடக்கிறார். அவருக்காக நான் வெளியிட்டு விட்டேன். இதை தந்தை இட்ட கட்டளையாக கொண்டு நீ சத்தியத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். உன்னுடைய பட்டாபிஷேகத்திற்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் சம்பாரங்களை கொண்டே பரதனுக்கு முடிசூட்டியாக வேண்டும். நீ முடி தவிர்ந்து சடைபுடைந்து மர உரியுடுத்து மாண்டோல் அணிந்து 14 வருஷம் கானகத்தில் வசிக்க வேண்டும் என்றனள். இந்நனம் கைகேயி படபடத்து சொல்லும் கொடிய மொழிகளை கேட்டும் ராமனுடைய முகம் சிறிதும் வாடவும் இல்லை, வதங்கவும் இல்லை. மனத்தினுள்ளும் சிறிது விகாரமும் தோன்றவில்லை. தசரதனோ சோக சாகரத்தில் மூழ்கி கரை காணாது தவிர்க்கின்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ. இதைவிட ஆனந்தம்
இசைத்தேனாவமே நானும் ஒரு